ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, காலேஜ் போக சொல்ல இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு அவசியமானதுங்க. ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் நம்ம முன்கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் 2026 இப்போ பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக ஏப்ரல், அதாவது மே மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாரி பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மே 8ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அன்றைய தினம் முதலே அதுக்கு மறுநாள் முதலே உங்களுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கான அட்மிஷன்லாம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அல்லது மறுநாளே தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இல்லை பார்த்தா ஃபிஷரிஸ்க்கான ஒரு அட்மிஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராமெடிக்கல், அப்புறம் நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கான இந்த மாதிரி எல்லா அட்மிஷனுமே ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத முன்கூட்டி டிசைட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போயும் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க, இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்ற மாரி. அதனால் நீங்கள் எல்லாமே ஆன்லைன் அட்மிஷன் தாங்க நடைபெறும். எதுவுமே உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்காது. எல்லாமே அட்மிஷன் ஆன்லைனில் போட போகிறீங்க. கவுன்சிலிங்கும் அதிகபட்சமாக ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்மிஷன்ஸ் அப்போ உங்களுக்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் எல்லாமே நீங்கள் இப்போவே முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. என்னமான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட் கேட்பாங்க, 11th மார்க் ஷீட் கேட்பாங்க, 12th மார்க் ஷீட். ஸோ 11th எக்ஸாம் பார்த்தா கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் 11th எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதனால் இந்த தடவை 11th கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்கள் டிசி, இந்த நாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒருவேளை அதாவது பார்த்தோன்னா அட்மிஷன்ஸ் அப்போ உங்களுக்கு 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டெம்பரரி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் உங்கள் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. 3 மாதம் வரைக்கும் அந்த டெம்பரரி மார்க் ஷீட் இருக்க பாருங்கள், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால் ஸோ 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் உங்கள் கிட்டே இருக்கும், 11th மார்க் ஷீட் மற்றும் 12th நீங்கள் டெம்பரரி அல்லது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் பயன்படுத்திக்கலாம். அதேமாரி உங்களுக்கான டிசியை சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, அதை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாங்க. இந்த 4 டாக்குமெண்ட் முக்கியமானது. இதை தவிர்த்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷன், அதாவது நீங்கள் 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்குன்னு தனியாக நீங்கள் போனோஃபீட்கான ஃபார்மேட் இருக்குங்க. அந்த போனோஃபீல்டில் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கூல் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ எல்லா ஸ்கூல்லையுமே போயிட்டு சைன் வாங்குற மாரி இருக்கும் அந்த போனோஃபீட் ஃபார்மேட்டில். அது 7.5 ரிசர்வேஷன் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு. இருந்தாலும் ஒரு சில அட்மிஷன்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக தமிழ் மீடியம் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டை தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான போனோஃபீட் கேட்பாங்க. அதனால் ஸோ நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் சரி, ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா போனோஃபீட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க போனோஃபீட்டும் அப்போதைக்கு கேட்பாங்க. ஸோ இது 5 டாக்குமெண்ட், எஜுகேஷன் டாக்குமெண்ட் ரொம்ப அவசியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சலுகைகள் பெறுவதற்கான டாக்குமெண்ட் பற்றி பார்க்கலாங்க. வருமான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. நிறையா அட்மிஷனுக்கு வருமான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் வருமான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களால் ஒரு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணவே முடியாதுங்க. அதனால் ஜாதி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருப்பிட சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்மிஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால் அதுவும் அவசியமானது. இந்த 3மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வருமானம், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே கரண்ட்டில் இருக்க மாரி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வருமான சர்டிஃபிகேட்லாம் 1 year மட்டும்தாங்க செல்லுபடியாகும். ஜாதி சர்டிஃபிகேட்டும் லைஃப் டைம் செல்லுபடியாகும், பிரச்சனை இல்லை. பட் வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட் 3மே டிஜிட்டல் சிக்னேச்சரோடு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க, ஃபோட்டோவோட இருக்கணும். அதனால் லேட்டஸ்ட்டாக இருக்க சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களே வீட்டிலேருந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணலாம். எப்படி இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுறது, அதை கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் நார்மலாக ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி பயன்படாது. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்துகிற ஏதாச்சும் ஒரு காலேஜ் நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி ஓபிசி கேட்பாங்க. அதாவது நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓபிசி கேட்பாங்க. அதனால் ஓபிசி யார் வாங்கி வைக்கலாம் அப்படின்னா
நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டியை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ஓபிசி வாங்குற மாதிரி இருக்குது, மற்றவங்க ஓபிசி வாங்க வேண்டாம். அதனால் பிசி எம்பிசி டிஎன்சி இருக்கவங்க ஸோ நார்மலாக தமிழக அரசு வழங்கக்கூடிய ஜாதி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. மத்திய அரசுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஓபிசி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்கான சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் சலுகை வழங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்கள் படிக்கிறீங்க, அதாவது கவுன்சிலிங் மூலமாக வரீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங் மூலமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு பர் இயருக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு கம்மி பண்ணுறாங்க. மெடிக்கலுக்கு கம்மி பண்ணுவாங்க, லாவுக்கு கம்மி பண்ணுவாங்க. அதனால் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறவங்க முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அடையாள டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் என்ட்ரு பண்ணலாம் விட்டுறலாம், உங்கள் விருப்பம் தான். பட் ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. அதனால் ஆதார் கார்டு வந்து இருக்குன்னு தான் வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாரி ரேஷன் கார்டு. ஸோ ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தேவைப்படாது, ஒரு சில அட்மிஷன்ஸுக்கு வந்து கேட்குறாங்க. அதனால் ரேஷன் கார்டும் தயாராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் புக் வந்து கேட்பாங்க. பேங்க் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்மிஷனுக்கு பேங்க் புக் வந்து கேட்பாங்க. அதனால் பேங்க் புக் அவசியமானது. இந்த 3 டாக்குமெண்ட்டுமே ரெடியாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் புக் லிங்க்கில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா அட்மிஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் எந்த பேங்க்குக்கும் லிங்காக இருக்குதோ அதுக்கு தான் பணம் வந்து சேரும். அதனால் ஆதார் கார்டும் பேங்க் புக்கும் லிங்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ், அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மிஞ்சி போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அட்மிஷனுக்குமே ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர், உங்கள் சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் நல்லா தெளிவாக இருக்க மாதிரி போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வந்து ஃபோனில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அட்மிஷனுக்கே ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க, அந்த மொபைல் நம்பர் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஓடிபி சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி, உங்களுக்குன்னு தனி மெயில் ஐடியை உருவாக்கி வச்சுக்கோங்க. எல்லா அட்மிஷனுக்குமே மெயில் ஐடி கேட்பாங்க, மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சேரும். நெக்ஸ்ட் எம்இஸ் நம்பர், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மிஷனுக்குமே எம்இஸ் நம்பர் கேட்பாங்க. அதனால் எம்இஸ் நம்பரை ஸ்கூலில் போயிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. மார்க் ஷீட்டு பின்னாடியும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனுமாக கூட நீங்கள் எம்இஸ் நம்பரை வந்து செக் பண்ணிக்கலாம். எம்இஸ் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மிஷன் போகிறீங்க அப்படின்னா ஏபிசி ஐடி அல்லது அபார் ஐடின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே முன்கூட்டியே ஏதாச்சும் ஒரு இசேவை மையத்திலையோ அதில் கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போய்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எல்லா அட்மிஷனுமே சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோவாக இருக்கட்டும் எல்லாமே உடனுக்குடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா அட்மிஷன்ஸ் கொடுத்துமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இன்ஜினியரிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, லா டிகிரிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, பாராமெடிக்கல் எப்படி அப்ளை பண்ணுறது, அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை ஃபிஷரிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். எல்லா அட்மிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபை பண்ணுவோம். அதனால் நம்முடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.